கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ற விதம், நாங்க ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு உள்ள போவோம். சரண்டர் பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் நான் தமிழ்ல சொல்றேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். கவிதா மேம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து, தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போறோம்னு சொன்னாரு. அப்ப நான் சார் இதை நீங்க கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல ஒரு ஹீரோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டா ஒரு பர்சனலா இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலா ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாம ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்பவுமே நம்புற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீன்ல அழகா தெரியும். அதால நான் ஸ்டார்ட்ல இருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்துல மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு. அப்ப மெய்யந்தன் சார் கூப்பிட்டு, தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் எடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அப்புறம் கடைசியா நாம எல்லாம் பேசினோம், ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார் இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் வரும். பட் பர்சனலா அவரு ரீசெண்டா ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்ப ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரு சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார் இந்த ஸ்டோரி சொன்னேன், ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்க, தர்ஷன் இது கரெக்டா இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலயும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதுல 3 ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தாரு. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதுல அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்ன உள்ள விடுவாரு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரியல, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைமை என்ன காப்பாத்தி விட்டாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாரும் அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊர்ல இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி. ஸோ அவ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ற விதம், நாங்க ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு உள்ள போவோம். அங்க ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க, இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்ப பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ண வந்ததுல இருந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலா சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி இங்க வா இப்போ எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு. எப்போ பார்த்தாலும் சூப்பரா வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார்.
அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்திலன் அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்க மட்டும்தான். ஏன்னா அங்கிருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள், முதல் படமா இருக்கட்டும், 2வது படமா இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அண்ட் ரீசனா நடந்த இஷ்யூல கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைட்ல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தாலாட்டும் பூங்காற்று, தமிழ் பேசும் இளங்காற்று, 18 தமிழ் அறிஞர்கள் பேரு வைத்த பெரும் நாற்று இவர். வரைந்து வைத்த ஓவியம் போல் முழு மதியாய் ரசிகர்கள் மனதில் நிறையவுள்ள ரீல் டாக்டர், ரியல் ஆக்டர். அழைக்கிறோம் பாடினி குமார் அவர்களை தமிழ் பாட சில வார்த்தைகள். தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் அதை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி பாடினி.